வணக்கம் விஎன் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி. இன்றைக்கி 12ஆம் தேதி ஏப்ரல் 2025 ஹனுமன் ஜெயந்தி வந்திருக்குது. ஹனுமன் ஜெயந்தி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் கூட ஒருவேளை சில பேர் மறந்துருக்கலாம். இன்றைக்கி வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சின்னா அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். எப்படி வந்து ஹனுமனோட அருளை பெறணும், என்னென்ன முறைகள் நம்ம வழிபடணும் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிபடும் போது ஹனுமனுடைய அருளை நம்ம முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் பஜ்ரங்கபலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹனுமனுக்கு இன்னொரு பேர் பஜ்ரங்கபலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கேட்டிருப்பீங்க. ஹிந்தியில் அதிகமாக சொல்லுவாங்க. அதை வந்து ஹனுமன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சிவபெருமானினுடைய அவதாரம். அவர் வந்து அஷ்டசக்தி மற்றும் நவ நிதிகளினுடைய அதிபதியாக கருதப்படுறாரு. ஹனுமன் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது என்னென்னா பலசாலி, அதுதான் நமக்கு நல்லா தெரியும். ஹனுமன்னாலே சக்தி, தைரியம், ராமன் மீது பக்தியில் ரொம்ப சிறந்தவர் அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரியும். தியானம் மற்றும் தற்காப்பு கலையில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து வகிக்கிறாரு. ஹனுமன் ஜெயந்தியில் அவர் எப்படி வணங்குறது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல செய்யக்கூடாதுங்கிறத ரெண்டாவது பார்க்கலாம். நெய் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றணும் இன்னைக்கு. அது வந்து பக்திக்கான ஒரு அறிகுறி. நம்ம எல்லாருமே பொதுவாக ஹிந்துக்கள் அப்படின்னாலே நம்ம விளக்கேற்றி வழிபடு அப்படின்றது நம்ம காலகாலமாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை அது நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து குறிப்பிட்ட, அதாவது சில முக்கியமான நாட்களில் யார் யாருக்கு என்னென்ன முக்கியமான நாள் வருதோ அந்த முக்கியமான நாளில் அவங்களுக்காக விளக்கேற்றி வழிபடும் போது அவங்களுடைய அருளை நம்ம பரிபூர்ணமாக பெற முடியும். சரியா? ஹனுமன் சாலிசா நமக்கு தெரியும் அப்படின்னா ஹனுமன் சாலிசா நம்ம வாசிக்கலாம். அப்படி இல்லைன்னா சுந்தரகாண்டத்தை முழுசாக வாசிக்க முடிஞ்சுன்னா வாசிக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹனுமன் சாலிசா வந்து யூடியூப்பில் நம்ம போட்டோம்னா நிறைய ஹனுமன் சாலிசாஸ் வரும். நம்ம அந்த இதை போட்டுட்டு நம்ம காதில் கேட்டுட்டு இருந்தால் கூட போதுமானது. இந்த ஆன்மீக தொடர்பை வந்து இது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹனுமானுடைய தெய்வீக பிரசன்னத்தை நம்மளோட இதயத்துலேயுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனசார அதை நினச்சி இப்போ ஹனுமன் சாலிசா கேட்குறோம், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் மற்றும் மனதை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு மனசாக நம்ம ஹனுமனை வந்து வேண்டணும். பிரம்மச்சரியத்தை நீங்கள் இப்போ வந்து இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி அப்படின்னா, இப்போ நேற்று நம்ம வந்து வீடெல்லாம் கழுவிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் அந்த விரதம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அப்போ வந்து சிவப்பு அல்லது காவி நிற ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து ஹனுமனுக்கு வந்து இது வந்து பிடித்தமான நிறங்கள் அதை வந்து நம்ம அணியும் போது நம்ம நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து குரங்குகளுக்கு நம்ம என்னமா கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம், வாழைப்பழம், கடலை பருப்பு நம்ம கொடுக்கலாம். இது வந்து புண்ணியமாக கருதப்படுது. ஏன்னா ஹனுமன்னாலே நமக்கு என்ன சொல்லுவோம், நம்ம வந்து குரங்களை பார்த்துட்டு தான் ஹனுமான் என்னை விடுப்பா அப்படின்னு சொல்லுவோம். படத்துலையுமே நம்ம அதே மாதிரி தான், ப்ளீஸ்பா கொடுத்துருப்பா அப்படின்லாம் கெஞ்சுவாங்க சில சீன்ஸில் பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம வெல்லம், வாழைப்பழம் கொடுக்கும் போது ஹனுமனுடைய அருளை நம்ம வந்து பெற முடியும். ஏழைகளுக்கு கூடிய உணவு, உடை நம்ம தானம் செய்யலாம். இது எல்லாமே ஹனுமனுடைய கருணையை வந்து நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹனுமனுக்கு பிடித்தமான இனிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பூந்தி லட்டுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லட்டை வந்து நம்ம படைத்து வழிபட்டோம் அப்படின்னா அவருடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும். பூஜையினுடைய போது பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் பூக்கள், சுத்தமான நெய் வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது சனி தோஷம் இருக்குது நமக்கு அப்படின்னா கிராம்பு மற்றும் ஏலக்காய் நம்ம வந்து தானமாக வழங்கலாம் கோவிலுக்கு கூட. இது வந்து கஷ்டத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம அசைவம் மற்றும் அசைவ உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்திடணும் சுத்தமாகவே. இது வந்து ஆன்மீக தூய்மையை நமக்கு கெடுக்கும், அது நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி கருப்பு, வெள்ளை நிற ஆடைகளை அணியக்கூடாது அன்னைக்கு. அதுக்கு பதிலாக சிவப்பு, காவி நிற ஆடைகளை அணிஞ்சிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். மது மற்றும் போதைப் பொருட்களை வந்து சுத்தமாக தவிர்க்கணும் இன்னைக்கு விரத நாளில் மட்டுமாவது. இது ஆன்மீக ஒழுக்கத்தை வந்து நம்ம குறைக்கும். அதாவது நம்ம தவிர்க்காமல் இதை செஞ்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதில் பூஜையில் பலன் இருக்காது. உடைந்த ஹனுமன் சிலை எதுவும் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வணங்கக்கூடாது. அது வந்து அவமரியாதையாக கருதப்படும். நம்ம வீட்டிலே நினைப்போம்ல, ஒரு ஃபோட்டோ வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு கண்ணாடி உடஞ்சா கூட நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் இது. விலங்குகளை வந்து நம்ம எதுவும் தொந்தரவு செய்யக்கூடாது இன்னைக்கு. பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து படைக்கக்கூடாது. பஞ்சாமிர்தம் வந்து ஹனுமனுக்கு படைக்க வேண்டியதில்லை. பூண்டு, வெங்காயம் இந்த மாதிரி போட்ட உணவை எதுவும் சேர்க்கக்கூடாது இன்னைக்கு. ஹனுமனை வழிபடும் போது ராமர் பெயரை சொல்ல மறக்கக்கூடாது.
ராமநாம ஜெபம் சொல்லுவோம்ல, அதாவது ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தில் நம்ம சொல்லும்போது, ஏன்னா ராமருடைய தீவிரமான பக்தர்ல அவர், அப்படிங்கும்போது ராமரை வந்து அவங்களும் வழிபடுறாங்க அப்படின்றதுக்காக நம்மளுடைய பரிபூர்ணமான அருளவர் நமக்கு தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹனுமனுடைய காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி நீங்கள் பாராயணம் பண்ணிக்கலாம். இன்னொன்று, ஹனுமனுடைய மூல மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஹம் ஹனுமதே நமக, ஓம் ஹம் ஹனுமதே நமக அப்படின்ற மந்திரமும் நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் சொல்லிக்கலாம். இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது அதீத பலன் கிடைக்கும். ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. விரதம் இருக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பதிவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சாயங்காலத்தில் வந்து ஒரு விளக்கேற்றியாவது வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு பூந்தி லட்டு நீங்கள் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு சிவப்பு நிற மலர்களை வந்து அர்ச்சனை பண்ணி நீங்கள் இந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள், போதுமானது. அன்று முழுவதுமே எதுவுமே சாப்பிடாமல் இருந்து விரதம் இருக்கிறவங்க இருந்திருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பான முறையில் ஹனுமனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டதெல்லாம் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.